திரு ஆர்கே, இப்போ இந்த சுற்றுலா எல்லாரும் இதனோட அடுத்த கட்டம், நம்ம முதல் சுற்றுலா ரொம்ப சட்ட நுணுக்கங்கள்லாம் பேசணும். அடுத்த அரசியலா பாக்குறப்ப இதனோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆர்கே? அது கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே. பாஜகனுடைய நபர்கள் அதை சார்ந்த நபர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எதிர்கட்சி மாநிலங்களுக்கு செட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ஒரு பக்கம். அடுத்ததாக நீங்க குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எதிர்கட்சி மாநிலங்களில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு கவர்னர் இருக்கிறான்னு கூட தெரியாது. ஒரு மாநிலத்திலையும் கவர்னர் இருக்கிறதாவே தெரியல, இன்க்ளூடிங் பீகார் அண்ட் மகாராஷ்டிரா. எங்க கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல கூட கவர்னர் இருக்கிறதாவே தெரியல. எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பிரச்சனை வருது. இன்னைக்கு ஆனந்த போஸ் பெரிய ஒரு பேட்டியா கொடுத்திருக்கிறாரு. இது சூப்பரான தீர்ப்பு, பெங்காலினுடைய கவர்னர் சூப்பரான தீர்ப்பு, இந்த மாதிரி இவ்வளவு மசோதாக்கள் எங்கிட்ட இருக்கிறது, இவ்வளவு அனுப்பிச்சிருக்கேன், இதை கன்சிடரேஷன்ல இருக்கிறது, இதை நான் அனுப்பேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. அப்ப இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோடு யாரை தாக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் இன்னொரு டெலிவிஷன் சேனல்ல 3 நாள் முன்னாடி பேசினேன். அதுல சொல்லி இருக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்ல நடக்கின்ற பேட்டில்ஸ் இன்க்ளூடிங் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், நீட், இந்த மாதிரி நிறைய கேசுகள் வர வேண்டியதா இருக்கிறது. இது எல்லாமே திமுகவுக்கு பின்னோடைய தான் வருமே தவிர நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக ஒண்ணுமே வராது. திமுகவிலையும் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதான் அரசாங்கத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஒரு சூப்பர் ஏஜி, ஒரு ஏஜி, இது 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த போட்டியும் பிரச்சனையா இருக்கிறது. அதனால தமிழ்நாடு பிரச்சனையானாலும் சரி, யாரானாலும் சரி, இங்க வந்தா அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஒருத்தர் அங்க அப்பியர் ஆறாரு, அதனால அந்த ஸ்டாண்ட்ல தான் திமுகவுக்கு போக வேண்டியதா இருக்கிறது. பிரசன்னா, அடுத்த கட்டம் எப்படி போகும்? இல்ல, நீங்க ஜனநாயகத்தை உருவாக்கியவர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்டமேதைகள் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற புனித தன்மைக்காக ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து சிதைக்கினார்கள். ஆனால் அந்த எல்லாவற்றையும் நசுக்கி சிதைக்கிற ஒரு பணியை தொடர்ச்சியாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் இரட்டை தலைமையை கொண்டு ஆளுநர்களின் கையில் அந்த ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக ஜனநாயக படுகொலையை பாஜக செய்கிறது. நான் அதைத்தான் அடிக்கோடிட்டேன். நரேந்திர மோடி கவர்னர் பதவியே தேவையில்லைன்னு பேசினவர், கமிட்டி போட்டு அந்த கவர்னர் பதவியை எடுக்கணும்னு பேசினவர், கால வரையறை நியமிக்கப்படணும்னு சொன்னவர், மாநிலங்களுக்கு என்று சுயாட்சி இருக்கணும்னு சொன்னவர், அதை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றி ஒரு அதிகார மையத்தில் போய் உட்கார்ந்துகிட்டு தங்களுடைய RSS சகைகளை உருவாக்குவதற்கு மாநிலத்தினுடைய எல்லைகளை பயன்படுத்துறாங்கிறதா எங்க குற்றச்சாட்டு. 2வது, தொடர்ச்சியா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், நீங்க இப்ப கோர்ட்டுக்கு போனோம் தீர்ப்பு வாங்கணும்னு இல்லை. RN ரவி தன் பதவிக்காலம் முடிந்து அல்லது பதவிக்காலத்துக்கு முன்பாக இருக்கிற காலத்துல இருந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம், RN ரவி எங்களுக்கு தேவை, RN ரவி தமிழ்நாட்டில் இருக்கட்டும், அவர் பேசுற ஒவ்வொன்றும் அரசியலா உங்களுக்கு பலன், அரசியலுக்காக. அரசியல் மட்டும் இல்லைங்க, மக்கள் வயப்படுத்துறோம். அவர் ஆளுநர் இல்ல, RSS காரரு, அதை மக்கள் வயப்படுத்துறோம். ஆசீர்வாதம். இது என்னோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இந்த கருத்து 5 பேர் கொண்ட அமர்வு சொன்ன கருத்து என்ன விளைவை அரசியல் களத்தில் ஏற்படுத்தும்? விஜயன், இதுல அரசியல் களத்துல ஏற்படுத்தலையோ இல்ல ஜுடிஷியரியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. பிரசன்னா சொல்லும்போது பர்திவாலா இந்த மகாதேவன் இட் வில் ஸ்டாண்ட், அது அந்த ஜட்ஜ்மெண்ட் தொடரும் அப்படின்னு சொன்னாரு. அது தவறு. என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, எனக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்குரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் பத்தியோ அல்லது ஜுடிஷியரி பத்தி என்னுடைய அறிவு கேட்டது வரை அந்த ஜட்ஜ்மெண்ட் 142 ஆர்டிகிள பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அந்த 142 ஆர்டிகிள நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. எந்த இடத்துல அதுக்குரிய வார்த்தைகளே இல்லையோ, அந்த வார்த்தைகள் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு தேதி நலன் பாய்ட். ஏன்னா இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் தான் நாங்க பாக்குறோம். அது மொத்தம் எந்த இடத்துல ஓவர் ரீச் ஆச்சோ அது இட் அமௌண்ட்ஸ் டு டிராவசிட்டி ஆஃப் டிராவசிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ். ஏன்னா இது நீதிக்கு புறம்பான ஒரு தீர்ப்பை அவர்கள் கொடுத்து விட்டு போயிட்டார்கள். ஆக அப்படியாப்பட்ட ஒரு தீர்ப்பை கொண்டாடி அந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு திமுகவினர் பேசினார்கள் என்றால் அது அபத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்பவும் அந்த தீர்ப்பு செல்லும் தான். இந்த நொடி நாம பேசிக்கிட்டு இருக்கிற நொடி இல்ல, இப்ப வரைக்கும் அந்த தீர்ப்பு தான் வேலிடேட் தவிர ஒப்பீனியன் இல்ல. சரி மணி, வாட் ஆசீர்வாதம் சுருக்கமா? இல்ல ஒரு ஆசீர்வாதம் சார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஆசீர்வாதம் சொல்றது ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். நான் அதோட கருத்தியல் ரீதியாக உடன்படலை. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட். பட் அவர் ஃபேக்சுவலி கரெக்ட் நான் பார்க்குறேன். என்னன்னா, நல் அண்ட் வாய்டுன்றாரு ஜஸ்டிஸ் பர்திவாலா மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட் 142ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக கிளவராக மோடி கவர்மெண்ட் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு போல அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு போனாங்க.
இப்போ ரெஃபரன்ஸ்ல வந்து 5 ஜட்ஜ் யுனானிமஸ் ரெஃபரன்ஸ் வந்த பிறகு நவ் தே மே கோ ஃபார் ரிவ்யூ. இதுக்கு வந்த பிறகு சோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அது அல்லது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ எங்க சேலஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 142 பாலிசி மேக்கிங்க்கு இன்வோக் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஏன்னா இதுக்கு முன்னால பேரறிவாளன் விடுதலை, பீட்டர் பிளிச், KR நாராயண் பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்க ஒழிய பாலிசி மேக்கிங்ல வந்து டீம்டு டு பி கிவன் அசன்ட்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ தான் அது. அதுக்கு ரெவ்யூ போல அவங்க ரெவ்யூ போகாம பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போயிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமான ரெஃபரன்ஸ் வந்திருக்குது. எல்லாருமே அப்ப சொன்னாங்க ரிவ்யூ ரிவ்யூ போகாம ரெஃபரன்ஸ் போயிட்டு 5 ஜட்ஜ் பெஞ்சோட ரெஃபரன்ஸ் வந்த பிறகு நவ் தே மே கோ ஃபார் ரிவ்யூ. ஆர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்க்கு போலாம். அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த 10 பில்ஸ் இப்ப பாஸ் ஆனது இருக்கு இல்லையா, அதுவே அண்டர் சீஜ். ஆனா திருமணி பிரசன்னா சொல்லுது இது கருத்து மட்டும்தான். இல்ல, பிரசன்னா தப்பா சொல்றாரு. அது கருத்துன்றது வெளிப்படையா பார்க்கும்போது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சோட ரெஃபரன்ஸை வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்கன்ற. அதாவது அந்த ஜஸ்டிஸ் பர்திவாலா ஜட்ஜ்மெண்ட்டுக்கான அப்பீல் கிடையாது இது, நான் ஒத்துக்கிறேன். தட் இஸ் ரெவ்யூ போடல. நவ் இப்போ இவங்க ரெஃபரன்ஸ் மூலமா இந்த ஒப்பீனியன்ஸ் வந்த பிறகு டெஃபினட்டா தே வில் கோ ஃபார் சம் சேலஞ்ச். இன்னொரு பாயிண்ட், கவர்னர்ஸோட பவர்ல வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது அது இன்னும் கிரே ஏரியாஸ், நிறைய டேஞ்சரஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுது. ஏன்னா சில மாநிலங்களில் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு எதிராக உங்களுக்கு இது சாங்ஷன் கொடுக்கறது, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வந்து அண்டர் கேபினெட் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்கணும்னு இருக்குது. அதனால தான் ஜெயலலிதா கேஸ்ல அந்த இன்னமும் பெண்டிங்ல இருக்குது. அந்த ஏரியாலாம் ஓப்பன் ஆகுது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். இது ரொம்ப டேஞ்சரஸான இஷ்யூ தான் நான் பார்க்கிறேன். அண்ணன் வந்து நான் தப்பா சொல்றேன் அப்படின்னாரு. நான் என் கருத்துல சாலிடா நிக்கிறேன். என்னை விட அதிக படித்தவர், நிறைய பணியாற்றியவர், அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. இப்ப கொடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் ஒப்பீனியனால லா பைண்டிங் பண்ண முடியுமா, ஒரு தீர்ப்பால லா பைண்டிங் பண்ண முடியுமானா பாஜக எப்படி, நான் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்றேன், பாஜக சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி ரிவ்யூவுக்கு போகாம ரிவ்யூ இஸ் த ஒன்லி ஆப்ஷன் ஃபார் ஆல்டர் த ஜட்ஜ்மெண்ட். அது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இஸ் a judgment. ஒப்பீனியனை வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆக்க முடியாது. அந்த ஒப்பீனியன்ல இவங்களுக்கு ஃபேவரா வாங்கிக்கிட்டு இந்த ஒப்பீனியனை வச்சு ஜட்ஜ்மெண்ட்டை திருத்த முடியுமா அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டை திருத்த முடியாது. இந்த ஒப்பீனியன் மே இன்ஃப்ளூயன்ஸ் தி ஹியரிங் ஜட்ஜஸ். இந்த ஒப்பீனியன் இந்த வழக்கை ரிவ்யூவோ அல்லது வேற ஏதோ பெட்டிஷனை போடுறப்ப அந்த நீதிபதிகளினுடைய மனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமே தவிர சட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இரண்டாவது, ஒரு ஆளுநர் என்பவர் மாநில சட்டமன்றத்திற்கு உட்பட்டவர். அந்த எய்ட் அண்ட் அபைட் வந்து சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றம் தான் அதிகம்னு சட்டம் சொல்லுது. இந்த ஒப்பீனியன் சொல்லுது இல்ல அப்படின்னு சொல்லுது. சட்டம் பெரிதா ஒப்பீனியன் பெரிதானா சட்டம் தான் பெரிது அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன். அது மணியண்ணனுக்கு தவறா தெரிஞ்சா தவறா தெரிஞ்சிட்டு போகுது.